நீ என்னடா கடைக்கு வந்திருக்க? நீங்க 2 பேர் மட்டும் தான் கடையில இருப்பீங்க. உங்க கூட ஒத்தாசியா இருக்கலாம்னு வந்தேன். சரிடா, இப்ப கடையில இருங்க 2 பேரும். நான் பேங்க் வரைக்கும் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்து. என்னண்ணே, வர்றவங்க ஏதாச்சும் கேக்குறாங்களா? அவன் என்னமோ நல்லவ மாதிரியும் நான் ஏதோ கொடூரமானவ மாதிரியும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. யாருண்ணே போன்ல? மாமாடா. எடுத்து பேசு. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. மாமா தனியா கடை திறந்தது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலடா. ஆனா கடைசி வரைக்கும் அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார்ல, அதை தாண்டா என்னால நம்பவே முடியல. மாமாவை நம்பலானே. வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அடிக்காத குறைய துரத்தி விட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் வந்து நின்னார்ல. போன் பண்ணி பேசுன. டே கதிரு, நான் வேணா மாமா போய் நேர்ல போய் பாத்துட்டு வந்துட்டுமா? கடையை நான் பாத்துக்கிறேனே. நான் போய் சீக்கிரம் வந்துடுறேன். நீ அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. மாமா. டேய் சரவணா, அரையும் குறையுமா கேள்விப்பட்ட என்னாலேயே எதையும் தாங்க முடியலையே. நீ எப்படா தாங்குற? என்னை ஏமாத்திட்டாங்க மாமா. எல்லாம் சரியாயிடும், அழாதப்பா. இல்லை சரவணனுங்கடா. அண்ணன் டீ குடிக்க போயிருக்கு. அண்ணன் நல்லா தான்ப்பா இருக்கு. நீங்க பயப்படாதீங்கப்பா. அவன் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிருவான்டா. அவன் என்ன மனநிலையில் இருக்கான்னு எனக்கு தாண்டா தெரியும். இம்புட்டு போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? மயில பார்த்தா ஏமாத்துக்கார புள்ள மாதிரியே தெரியலையே. அவ தான் மெயின் அக்யூஸ்டே மாமா. என்னென்ன பண்ணா தெரியுமா அவ? குழந்தை விஷயத்துல எப்படி அவளால போய் சொல்ல முடிஞ்சது? எனக்கு குழந்தை பிறக்க போது நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கே தெரியல மாமா. உன்கிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு மாமா. நம்ம வெளியே எங்கேயாவது நைட்டு பேசுவோம். காலையில எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவை சாப்பிட வச்சேன். இப்ப நீங்க போய் சொல்லி சாப்பிட வைங்க. இல்லனா அம்மா சாப்பிடாமையே உட்கார்ந்துருக்கும். சரிடா, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கடையை பார்த்துங்க. இல்லை கதிரு, திரும்ப அவனை எங்கேயாவது தனியாக்கன்னு அனுப்பிச்சு தொலையாத. கூட புரியுதா? சரிப்பா. மாமாவை பாத்தியா? பேசுனியா இல்லையா? மாமா கிட்ட வந்து நீ கடையை மூடிட்டு வா மாமா, நம்ம வெளியில மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். மீட் பண்ணலானே நம்ம. நீ வரியா? தாராளமா போலாம். மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். வீட்டுல யாருங்க? தங்க மயிலுங்கிறவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. உண்மையாவே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்டாரு சார். ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு வழிக்கு எப்படி நாசம் பண்ணிட்டாங்களே. வரதட்சணையா பணம் வாங்கிட்டு வா, சீர் வாங்கிட்டு வான்னு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடிச்சு துரத்தி விட்டு கொடுத்துட்டு போகுது. ஒருத்தர் விடாம எல்லாரும் பேரும் எழுதி கேட்டாங்க. மருமக வீட்டாளுங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேஷன்ல உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷன் வாங்க. ஸ்டேஷன் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசி